நெகேமியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டான். இந்த ஒரு வாசலை கட்டும் பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ரெக்காவின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. ரெக்கா என்ற எபிரேய பதத்திற்கு குதிரை வீரன் என்று பொருள். ஒருவேளை அந்த தகப்பன் அவர் இராணுவ தளபதியாக இருந்திருக்கலாம். இந்த மல்கியாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா என்று சொல்லப்படுகிறது. என பெத்கேரேம் என்பதற்கு திராட்சை தோட்டங்களின் வீடு என்று பொருள்படுகிறது. மல்கியா என்பதற்கு தேவன் என்னுடைய ராஜா என்று சொல்லுவதாக இருக்கின்றது. எனவே இவ்வளவாக ஒரு சிறந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்த அந்த மல்கியா இங்கே தனியாக அந்த வாசலை கட்டி பழுது பார்த்தான் என்று போட்டிருந்தாலும் நிச்சயமாக அந்த மரங்களை கற்களை எல்லாவற்றையும் தூக்குவதற்கு அவனுக்கு ஒத்தாசையாக அநேகர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்படவில்லை. அவன் ஒரு மாகாணத்து பிரபு, ஒரு மாகாணத்து கவர்னர். ஆனாலும் கூட அவன் தன்னை தாழ்த்தி இந்த வாசலை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கின்றான். அங்கே உதவி செய்த மற்றவர்களுடைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்படவில்லை. இவ்வளவு மகா பெரிய ஒரு வேலைக்கு மூல காரணமாக இருந்த நெகேமியாவின் பெயரும் இந்த 3வது அதிகாரம் முழுவதிலும் கட்டுகிறவர்களுடைய பெயர்களிலே காணப்படவில்லை. இந்த 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு நெகேமியா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நெகேமியா இந்த கட்டுமான பணியிலே அழைப்பை பெற்ற நெகேமியா கிடையாது. அது வேறு ஒரு நெகேமியா. இப்படியாக பெயர் இல்லாத விதத்திலே அநேகர் அங்கே அந்த வேலையை செய்கிறார்கள். அதே போல விசுவாச வீரர்களின் பட்டியலை கொடுக்கின்ற எபிரேயர் 11வது அதிகாரத்திலேயும் அங்கே ஆபேல், ஏனோக்கு என்று வரிசையாக நோவா, ஆபிரகாம் என்ற வீரர்களுடைய பெயர்கள் கொடுத்தாலும் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 36லிருந்து நம்ம பார்க்கும்போது வேறு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பெயர் சொல்லப்படாதவர்களும் இந்த பரலோக ராஜ்யத்தை கட்டும் பணியிலே இருந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே நெகேமியாவினுடைய கட்டுமான பணியிலேயும் ஒரு சிலர் பெயர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் பெயர்கள் விட்டு போயிருந்தாலும் தேவன் தன்னுடைய பார்வையிலே இவர்களுடைய எல்லாருடைய பெயர்களையும் வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார்.